அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 75 மார்க் அபவ் வாங்கினவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா? ஸோ யாரெல்லாம் 75 அபவ் மார்க் வாங்கியிருக்கீங்களோ ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியாக இருங்க. ஏன்னா போன வாட்டி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சப்ஜெக்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 75 வெறும் 75 மார்க் வாங்கினவங்களுக்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்ப்போம். ஸோ வெறும் 75 மார்க் வாங்கினவங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்டில் ஸோ இப்போ இந்த இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் யாரெல்லாம் 75 மார்க் வாங்கினாங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்மளும் இப்போ கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். 75 மார்க் வாங்கினா நமக்கும் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ தமிழில் வெறும் 75 மார்க் வாங்கினவங்களுக்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ போன வாட்டி பாருங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா 108 வரைக்கும். ஸோ ஃபைனல் மார்க் 108, 107. ஸோ இந்த மாதிரி மார்க் வாங்கினவங்களுக்குலாம் போன வாட்டி போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ 75, 79, ஸோ 75 இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். வெறும் 75, 78, 79. ஸோ இது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸு கிடச்சிருக்கு. ஸோ நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 99, 95, 91 வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 87 வரைக்கும் நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 99 வரைக்கும் என்ன போயிருங்க போஸ்டிங் போயிருக்கு. ஸோ 99, 100 வரைக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி போஸ்டிங் போயிருக்கு. ஓகே, அடுத்து நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வெறும் 75 மார்க் வாங்கினவங்களுக்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 795, ஸோ 87, 78, 84, 87க்கெலாம் மார்க் கிடச்சிருக்கு. ஸோ 99, 95க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக நம்மளும் என்ன பண்ண 90 அபவ் வாங்கியிருந்தாலே 100 அபவ் வாங்கியிருந்தாலே கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் ஸோ யாரெல்லாம் 75 வாங்கி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போன வாட்டி பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90, 89 அப்போவெல்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு 90, 80, 89, 87, ஸோ 84, அதுக்கப்புறம் 80, 79, ஸோ 75க்கெல்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ 75, 76, 72க்கெல்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நார்மல் கேண்டிடேட்ஸை 72க்கெல்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. 69க்கெல்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. எஸ்சிடி ஸோ 69க்கெல்லாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. 68க்கும் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக நம்மளும் ஒரு 75 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கான்ஃபிடண்ட்டோடு விடுங்க, கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் காமர்ஸ் பார்ப்போம். ஸோ காமர்ஸில் 75 மார்க் பார்த்தீங்கன்னா 87, 86, ஸோ இவங்களுக்குலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. நீங்கள் அந்த கேஸ்ட் வரையாக பார்த்துக்கலாம் என்னென்ன கேஸ்ட்டில். இதெல்லாம் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு நாட்டு செலெக்ஷன் ஆன கேண்டிடேட்ஸோடைய ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு. ஸோ 93, 92, 91க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ 87க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ அதேமாரி 78, 77, 75க்கெல்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ 75 பார்த்தீங்கன்னா 74, 70 நார்மல் கேண்டிடேட் 74, 72க்கெல்லாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால் நம்ம உறுதியாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கிடைக்கிற உண்டான வாய்ப்பு இருக்குது காமர்ஸில். ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் பாருங்கள். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நார்மல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 73, 79, 78, 80, 85க்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் கேஸ்ட் வரியாக நம்ம எப்படி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து கெமிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸ் பாருங்கள். ஃபிசிக்ஸு 69, 69,
அதுக்கப்புறமா 78, 81. ஸோ நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87 வரைக்கும் போன வாட்டி போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா டஃப்பாக வந்ததுனால கண்டிப்பாக கட் ஆஃபு குறையத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஃபிசிக்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா பாட்னி பார்ப்போம். ஸோ பாட்னி பார்த்தீங்கன்னா பாட்னி 75 மார்க் மேலே யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா போன வாட்டி 78, 79, 72. ஸோ பிசிஎம் உமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 78க்கும் போன வாட்டி போஸ்டிங் கிடச்சிருக்கு. 78, 81, 80, 68. ஸோ அதுக்கப்புறமா எஸ்ஜிடி அதுக்கப்புறம் 84க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் 75 அபவ் வாங்கியிருக்கீங்களோ ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கிடைக்க உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஜுவாலஜி இந்த வாட்டி ரொம்ப டஃப்பாக வந்ததாக நிறைய கேண்டிடேட் சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா 75. ஸோ நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 92, 96 வரைக்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி டஃப்பாக போனதுனால கண்டிப்பாக கட் ஆஃபு குறையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் பார்த்துட்டோம். ஜியாகிரஃபி பார்ப்போம். ஸோ ஜியாகிரஃபி பார்த்திங்கன்னா 71க்கெல்லாம் போஸ்டிங் கிடச்சி. நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கே 77க்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. 79, 82, ஸோ 89. ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கிடைக்க உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டி டஃப்பாக வந்ததாக கேள்விப்பட்டோம். ஸோ கண்டிப்பாக அதுலேயும் நம்ம கட் ஆஃப் குறையதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 85, 84, 81, 79க்கெலாம் ஹிஸ்ட்ரியிலலாம் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பாட்னி பார்த்தாச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். முக்கியமாக எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 75 மார்க்ஸ். ஸோ யாரெல்லாம் 75 வாங்கினாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கும் போஸ்டிங் கிடச்சிருக்கு. போன வாட்டி பார்த்திங்கன்னா 75, 74, 73, அதுக்கப்புறம் 76, 77க்கெலாம் போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நீங்களும் தைரியமாக இருக்கலாம். யாரெல்லாம் 75 அபவ் வாங்கியிருக்கீங்களோ ஸோ தைரியமாக இருங்க. நமக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்க உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.